ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபிங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன வடை சட்டியில் சும்மா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 வரமிளகாங்க. 4 வரமிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துருவியும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம். துருவினா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. காய் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு நம்ம புளியும் உப்பும் லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா அந்த பீட்ரூட்டோட ரெட் கலர் அப்படியே மாறாமல் இருக்குங்க. மதியம் நம்ம சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னா நம்ம தேங்காய் இந்த மாதிரி வடை சட்டியிலே போட்டு ஒரு 2 வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது. அது இல்லாமல் புளியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் ஆடினதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வடை சட்டியில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சட்னி சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதங்க, பீட்ரூட் சட்னி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டாக உப்பும் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்க வேண்டாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பொடலங்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுட சுட தக்காளி ரசமும் தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனு. Thank you.